வணக்கம். நம்ம இன்னைக்கு மசாலா முட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 முட்டைய நான் வேக வச்சு பாதியா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா பொடிகள் எடுத்து வச்சுருக்கேன். ஆ, என்னென்ன பொடிகள்னு பார்க்கலாம். வத்தல், மல்லி, மஞ்சள், மிளகு, ஜீரகம், கரம் மசாலா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை கல்லில் தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தண்ணி தேவை. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேவை. இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நம்ம அதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு அதில் நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடணும். வதக்கிட்டு இது கூட நம்ம கருவேப்பிலை, அப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு 1 ஸ்பூன் போடணும். போட்டு கொஞ்சம் நம்ம செவக்க வறுக்கணும். இதெல்லாம் வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடிகளெல்லாம் இதில் நம்ம சேர்க்கணும். சேர்த்து லேசாக வதக்கிட்டு உடனே தண்ணி ஊற்றிடணும். தண்ணி உடனே விடலைன்னா மசாலா தீஞ்சு போயிடும். அதனால் லேசாக வதக்கிட்டு உடனே ஒரு 1/4 கப்பு தண்ணீரை நம்ம இதில் விட்டுறணும். இப்போ இது கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைகளெல்லாம் இதில் நம்ம அடுக்கி வச்சிடணும். முட்டையெல்லாம் வச்சதுக்கப்புறமா ஒரு பக்கம் நல்லா மசாலா பட்டதுக்கப்புறம் அதை திருப்பி மறுபக்கம் வைக்கணும். எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம தீயை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி. வணக்கம். நம்ம இன்றைக்கி மசாலா முட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 முட்டையை